பெருங்குடி டைட்டில் பார்க் திருவான்மியூர் ஐடியில் வேலை பார்க்குறீங்க, அதாவது ராமானுஜம் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனில் வேலை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். அங்கே விற்கக்கூடிய ரேட்டுக்கும் இங்கே இருக்கக்கூடிய ஃப்ளாட்ஸ் ரேட்டுக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இங்கே நீங்கள் எதனால் வாங்கணும் அப்படின்றத முடிவு பண்ணிக்கலாம். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேடியல் ரோட்லேருந்து 400 மீட்டர்ஸ் தூரத்தில் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. எக்ஸாக்ட் ஆப்போசிட் டு ஷெல் காமர்ஸ் ஜோன் எக்ஸ்வேர் ஐடி கம்பெனி. நீங்கள் ட்ரோன் ஷாட்லேயே பார்க்க முடியும். அப்படியே பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாக இருந்தது. ரேடியல் ரோடு எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்ச காரிடார். நம்ம ஓஎம்ஆர் காரிடார் 150 மீட்டர்ஸ் கூட இல்லைங்க. இந்த லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்தீங்கன்னா அந்த கார்னர் ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரவீந்திர பாரதி குளோபல் ஸ்கூல். ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ? இதை சொல்லிடுறேங்க. இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃப்ளாட்ஸ் ப்ராஜெக்ட்டை ரிவ்யூ பண்ண போகிறோங்க. ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் இருக்கக்கூடிய 3 BHK ஃப்ளாட்ஸ் நம்ம ஐடி காரிடாரை பேஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ரேடியல் ரோட் காரிடாரில் இந்த ப்ராஜெக்ட் இருக்குங்க. நம்ம ஓஎம்ஆருக்கும் ரொம்ப பக்கமாகவே இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் ஐடியில் நீங்கள் வேலை பார்க்குறீங்க, அதே மாதிரி நீங்கள் பெருங்குடி டைட்டில் பார்க் திருவான்மியூர் ஐடியில் வேலை பார்க்குறீங்க, அதாவது ராமானுஜம் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனில் வேலை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். அங்கே விற்கக்கூடிய ரேட்டுக்கும் அங்கேருந்து ஒரு 15 மினிட்ஸ் ட்ராவல் டிஸ்டன்ஸில், டிராஃபிக்லாம் இருக்கக்கூடிய டைமில் நான் ட்ராவல் டிஸ்டன்ஸ் சொல்லிட்டு இருக்கிறேன். ஒரு 10 to 15 மினிட்ஸ் ட்ராவல் டிஸ்டன்ஸில் விற்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய ஃப்ளாட்ஸ் ரேட்டுக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இங்கே நீங்கள் எதனால் வாங்கணும் அப்படின்றத முடிவு பண்ணிக்கலாம். இந்த லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம ரேடியல் ரோடில் காமர்ஸ் ஜோன், ஷெல், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்வேர் கம்பெனி இருக்குல்ல ஐடி கம்பெனி, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய மெயின் ரோட் வழியாக தான் நீங்கள் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வரணும். ஆக்சுவலாக அந்த ஆப்போசிட் மெயின் ரோடு தாங்க இந்த ரோடு. இந்த ஆட்டோ நான் போனாங்க இல்லையா, இந்த லெஃப்ட் எடுத்திங்கன்னா ஒரே ரோடு. இங்கேருந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 150 மீட்டர்ஸ் கூட இல்லைங்க. இந்த லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்தீங்கன்னா அந்த கார்னர் ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரவீந்திர பாரதி குளோபல் ஸ்கூல். ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ? இதை சொல்லிடுறேங்க. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்ம யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எம் பில்டர்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரெக்டாக பில்லினுடைய கான்டாக்ட் நம்பர் தான். நீங்கள் எந்த டவுட்ஸ் ஆனாலும் அவங்களுக்கே கால் பண்ணி பேசிக்கலாம். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவை இருக்காது. இந்த இடத்தினுடைய லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்களாக நீங்கள் விரும்புகிற மாதிரி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க உங்கள் வீட்டு பிள்ளையை உங்கள் குடும்பத்தில் வந்து நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்களா உடனே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி கூட ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லொக்கேஷன் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை சவுத்தில் ரேடியல் ரோட் காரிடாரில் பள்ளிக்கரணை ஸ்ரீ பாலாஜி நகர் யமுனா ஸ்ட்ரீட்டில் இந்த ப்ராஜெக்ட் இருக்குங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னா யமுனா ஸ்ட்ரீட். இதான் நம்ம பார்க்க போகிற ப்ராஜெக்ட் எம் பில்டர்ஸினுடைய டேஃபோடில். இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் சில்ட் ப்ளஸ் 3 ஃப்ளோர்ஸாக கட்டியிருக்கிறாங்க. இருங்க லொக்கேஷன் ஹைலைட்ஸ் இன்னும் இருக்காது, நான் முடிச்சுக்கிறேன். கொஞ்சம் அப்படி ஓரமாக நின்று பேசுவோம். ஆக்சுவலாக இந்த பிளாக்குக்கு இந்த பில்டிங் அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கட்டினது தான் ப்ளூ பில். ஆக்சுவலாக ஆன்டி ஒருத்தவங்க வெளியில் நம்மளை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. கேமராவை திருப்பி அந்த பக்கம் உள்ள ஓடிலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இதுவும் இவங்க கட்டினதாங்க. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேடியல் ரோட்லேருந்து 400 மீட்டர்ஸ் தூரத்தில் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. எக்ஸாக்ட் ஆப்போசிட் டு ஷெல் காமர்ஸ் ஜோன் எக்ஸ்வேர் ஐடி கம்பெனி. நீங்கள் ட்ரோன் ஷாட்லேயே பார்க்க முடியும். அப்படியே பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாக இருந்தது. ரேடியல் ரோடு எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்ச காரிடார். நம்ம ஓஎம்ஆர் காரிடார், நம்ம தாம்பரம் வேளச்சேரி ரோட், ஜிஎஸ்டிக்கு கனெக்டிவிட்டி கொடுக்கக்கூடிய முக்கியமான ரோட், அகலமான ரோடும் கூட. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக் இருக்காது, எங்கேனாலும் நீங்கள் ஃப்ரீயாக போயிட்டு வந்துக்கலாம். இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மெயின் ரோட்லேருந்து ரொம்ப உள்ளே போவே தேவையில்லைங்க. ஜஸ்ட்டு ஒரு மெயின் ரோட் ரேடியல் ரோட்லேருந்து ரைட் எடுத்தோடனே ஒரு தேர்ட் ப்ராப்பர்ட்டியில் இந்த ஃப்ளாட்ஸ் இருக்குது. நான் இந்த லொக்கேஷன் எனக்கு பில்டர் அனுப்பின உடனே நான் இது ரொம்ப தனித்துவமாக பார்த்தது. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்பயுமே சொல்கிறதா ரொம்ப வளைஞ்சு நெளிஞ்சு உள்ளே இருக்கிறது எனக்கு பர்சனலாக திருப்தியாக இருக்காது. பட் இந்த விதத்தில் இந்த ப்ராஜெக்ட் வந்து நல்லா இருந்தது, முன்னாடியே இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த காரிடாரில் இப்போ நான் சொன்னேன்னா என்ன ஸ்கூல் சொன்னேன், ரவீந்திர பாரதி ஸ்கூல் வந்து ஜஸ்ட் 150 மீட்டர்ஸ் தான். இந்த லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்தோடனே ஸ்கூல். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேலம்மாள் நியூஜென் ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கரெக்டாக 700 மீட்டர்ஸ் தூரத்தில் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த ரேடியல் ரோட்லேருந்து ஷெல்லுக்கு ஆப்போசிட் சொன்னேன் இல்லையா, அந்த ஷெல் லைன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சான் அகாடமி ஸ்கூலும் இருக்குது. அதுக்கு அப்படியே பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா டிஏவி ஸ்கூலும் இருக்குது. இந்த காரிடார் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. இப்போ நான் சொன்னது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஜெருசலம் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி இருக்குது. ஹோட்டல்னு சொல்கிறனோ, நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி இருக்குது. அங்கே வேலை பார்க்குறவங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பாலாஜி டென்டல் காலேஜ் இருக்குது. இப்போ நான் சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த கார்டில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ், காலேஜஸ், முக்கியமான லேண்ட்மார்க்ஸ் எல்லாத்தோட லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்ம ரேடியல் ரோடில் சென்னை 1 ஐடியில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னாலும் சரி, நம்ம ரேடியல் ரோட் கார்டில் எம்பசி டெக் ஜோன், இன்டர்நேஷனல் டெக் பார்க், ஏன்னா ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்த மாதிரி பெருங்குடி ராமானுஜம் ஐடி பார்க், டைட்டில் பார்க்கில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னாலும் சரி, கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட்டை உங்களோட லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுட்டு சைட் விசிட் வந்து பாருங்கள், உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும்னு நம்புறேன். இப்போ இந்த ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸை பார்த்துடலாம் வாங்க. இப்படி திரும்பிக்கலாம். இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3150 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாங்க. சில்ட் ப்ளஸ் 3 ஃப்ளோர்ஸ். ஒரு ஃப்ளோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 3 BHK 2 டாய்லெட்ன்ற விதமாக மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 6 வீடு இருக்குது. வெறும் 6 வீடு தான். லோரைஸ் அப்பார்ட்மெண்ட், நல்ல ஒரு UDS வேல்யூவோட, கம்மி நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் இருக்கிற மாதிரி, பேசிக் கம்யூனிட்டிஸ் தான். அதனால் லோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட் தான் வரும். இந்த ரெக்யர்மெண்ட்டோட பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் இந்த ரெக்யர்மெண்ட்டோட தான் இருக்குது. அர்த்தமாமே
அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் இருக்கக்கூடிய 6 வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 வீடு அவைலபிள் இருக்குது. 3 வீடு வந்து பார்த்தீங்கன்னா சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. எல்லா வீடுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஃப்ளோர் பிளான் தான். நான் உள்ளே போயிட்டு உங்களுக்கு சைஸ் சொல்கிறேன். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் கேட் கொடுத்துருக்காங்க. அதோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் கேட்டும் இருக்குது. மெயின் கேட் திறந்து உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா சில்ட்டில் எல்லா வீட்டுக்குமே கவர்ட் கார் பார்க்கிங் இருக்குங்க. சில்ட்டில் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேவர் பிளாக்ஸ் போட்டிருக்கிறாங்க. ஆக்சுவலாக இது இருக்கிறனால என்ன பெனிஃபிட்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ரெனோவேஷன் ஒர்க் பண்ணணும், ஏதோ ஒரு பைப் லைன் போடணும் அப்படின்னாலும் நீங்கள் டைல்ஸை பிரேக் பண்ண வேண்டிய வேலை இருக்காது. ஜஸ்ட் இதை வந்து டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். இது வந்து ஆக்சுவலாக லாங் லைஃப் இருக்குங்க. சரிங்களா? வாட்டர் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் மெட்ரோ வாட்டர் ஃபெசிலிட்டி தாங்க. சம்ப் இருக்குது, சிட்டிக்குள்ளேயே இருக்குது அப்படின்றதுனால உங்களுக்கு எனி டைம் வாட்டர் சப்ளை இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டேங்க் வாட்டர் சப்ளையும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு வீட்டுக்குமே 3 ஃபேஸ் சீப் லைன் இருக்குது, செப்டிக் டேங்க் இருக்குது. உங்களுக்கு சீவேஜ் லைன் கவர்மெண்ட் சைடில் இந்த கேர்டில் ப்ளேஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் ஃபுல்லாக ஃபங்க்ஷன் ஆகலை. அதனால் சீவேஜ் லைனும் கொடுத்து வச்சிருக்காங்க. ஓகேங்களா? அம்யூனிட்டிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லிஃப்ட் இருக்குது, கார் பார்க்கிங் இருக்குது, சிசிடிவி கேமரா, சர்வேலன்ஸ் இருக்குது. டெரஸில் வந்து பார்த்தீங்கன்னா கூலிங் ரூஃப் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க, கான்கிரீட் வாட்டர் டேங்க். வீட்டை சுற்றி உங்களுக்கு செட் பேக் விட்டுருக்காங்க. நான் உங்களுக்கு பேக் சைடில் போயிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு விஷயம் பார்த்தேன், நான் மேலே போயிட்டு சொல்கிறேன். லாபியில் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸில் கிரில் கேட் இருக்குது. லிஃப்ட் இருக்கக்கூடிய வாலில் வந்து பார்த்தீங்கன்னா சீலிங் வரைக்கும் வால் டைல்ஸ் இருக்குது, சிசிடிவி கேமரா. ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட் என்ன பண்ணிட்டேன்னா 3rd ஃப்ளோர் வரைக்கும் லிஃப்ட்டில் போயிட்டேன். அங்கேருந்து அப்படியே படியிலே இறங்கினேன். எப்பயுமே அதை ஃபாலோ பண்ணுறதுங்க. அப்படியே இறங்கும் போது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுத்தையும் பார்த்துட்டு வர முடியும். ஃபேமிலி வந்துட்டாங்களா, எப்படி இருக்குது, என்னென்ன கவனிப்பேன்னா ஒரு சில ப்ராஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா கீழெல்லாம் வீடுகள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம மேலே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அப்படி இருக்கும்போது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஒரு தூசி படிஞ்சு போயிருக்கும். அப்படிலாம் இருக்கான்னு பார்த்தேன். நல்லா இருந்தது. இதில் 3rd ஃப்ளோரில் லிஃப்ட்லேருந்து வெளியில் வந்த உடனே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது பேக் சைடில் இருக்கக்கூடிய இந்த போர்ஷன் தாங்க. ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. வீடியோவில் நீங்கள் பார்க்க முடியும். ஒரு வீட்டினுடைய மெயின் டோரும் இன்னொரு டோரும் ஆப்போசிட்டில் கிடையாது. வாங்க ஸ்டெப்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங் எல்லாமே கிரானைட்டில் கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ல இருக்குது. என்ன ஸ்டெப்ஸில் ஏதோ ஒரு பேக் மாதிரி தெரியுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேக் தான் அப்படி ஒழிச்சு வச்சிருக்கோம். கேமராவில் கவர் ஆகக்கூடாதுன்னு நான் சொன்ன உடனே கேமராமேன் திருப்பிட்டாங்க. நார்த் ஃபேஸிங் மெயின் டோருங்க. மெயின் டோருக்கு முன்னாடி கிரில் கேட் இருக்கா, உங்களுக்கு லென்ஸோட இருக்குது. வாங்க வலது கால் எடுத்து வச்சு உள்ளே வாங்க. மெயின் டோர் திறந்து உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா டைனிங் தனியாக இருக்குது, லிவிங் தனியாக இருக்குங்க. இந்த லிவிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 16 அடி 11 இன்ச்சுங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 17 அடிக்கு 14.25 அடி சைஸில் இந்த லிவிங் மட்டும் இருக்குது. இந்த டைனிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8 அடி 2 இன்ச்சுக்கு 14 அடி 8 இன்ச்சு சைஸில் இந்த டைனிங் இருக்குது. இந்த வீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1144 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் இருக்கக்கூடிய 3 BHK 2 டாய்லெட் ஃபிளாட்டுங்க. ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் இருக்குது. யூடிஎஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 493 ஸ்கொயர் ஃபீட். வீடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா 2 அடிக்கு 4 அடி வெட்டிஃபை டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. சுவிட்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோமா பிராண்டில் கொடுத்துருக்குறாங்க. நவீன் இங்கே வந்துடுங்க. அப்படி இங்கேருந்து ஒரு வியூ காமிச்சிக்கலாம். மெயின் டோர் வந்து திறஞ்ச உடனே ரைட் ஹேண்ட் சைடில் நல்ல ஒரு பெரிய லிவிங் ஏரியா, அதோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா டைனிங் ஏரியா. வாங்க டைனிங்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பால்கனி. இது வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைட் பால்கனி தான். நான் பட் கீழே ஒரு விஷயம் கவனிச்சேன்னு சொன்னேன் இல்லையா, செட் பேக் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. என்ன தான் பக்கத்தில் வீடுகளே இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாருங்களேன், நம்ம ஒரு 3 அடி அவங்க ஒரு 3 அடி தள்ளி கட்டுறதுனால என்ன ஒரு மிகப்பெரிய பாயிண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். காத்தோட்டம் நல்லா இருந்தது. பேக் சைட் யூனிட்டாக இருந்தாலும் நீங்களும் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு சைட் விசிட் வரைக்கும் அப்படின்ற பட்சத்தில் இது ஃபீல் பண்ண வாய்ப்பு இருக்குது. தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் கமெண்ட்டை சொல்லுங்கள். உங்களோட நிறைய குறை எதாக இருந்தாலும் அதை நான் பர்சனலாக அப்கிரேட் ஆகிக்க எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த பக்கம் வந்தால் தானே நான் வாஷிங் ஏரியா காட்ட முடியும். இந்த பால்கனியில் வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினுக்குள்ள ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினுக்குள்ள ப்ரொவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிரிக் ஒர்க் பண்ணி உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கிறாங்க. மழை பெஞ்சாலும் சாரல் அடிக்காது, நீங்களும் கவர் பண்ணிக்கலாம். இந்த டைனிங்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 11 அடிக்கு 7 அடி சைஸில் இருக்கக்கூடிய மாடுலர் கிச்சன் இருக்குங்க. இந்த கிச்சனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்லாப்ல கிரனைட் கொடுத்துருக்காங்க. ஒன் சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரில்லோடு இருக்குது. வால் டைல்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஃபுல்லாகவே கேபினட்ஸ். இது வந்து உங்களுக்கு அது என்ன சிம்னி வச்சா அதோட பைப்ஸ் அசிங்கமாக வெளியில் தெரியாமல் இருக்கணுன்றதுக்காக தான் இங்கே வந்து இப்படி கவர் பண்ணியிருக்கிறாங்க. என்ன வசதி நீங்கள் எதுவும் இல்லை நேரம் கமெண்ட் பண்ண போயிருப்பீங்களா, அதனால சொல்கிறேங்க. ஸ்மெல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா காமன் பாத். வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட்டில் பேரிவேர் பிராண்டில் வந்துடுவாங்க. ஃபிட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பேரிவேர் பிராண்டு தான் சொன்னாங்க. உங்களுக்கு ஃபைனல் ஸ்டேஜில் மாட்டி கொடுத்துருவாங்க.
7 feet வரைக்கும் வால் டைல்ஸோட இருக்குது. வால் மிக்ஸ் வந்துடும், வாஷ் பேஷன் வந்துடும். ஃப்ளோர் டைல்ஸ் நல்லா கிரிப்பாக இருந்தது. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷ் பேஷன் வந்துடும். சரிங்களா? இந்த லிவிங்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபர்ஸ்ட் பெட்ரூம் இருக்குங்க. இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா 2 UPVC விண்டோஸ் வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. கிராஸ் வென்டிலேஷன் நல்லாயிருக்கும். செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது. உங்களுக்கு ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு மிரர் வச்சு கவர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கலரும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது. இந்த பெட்ரூமோட சைஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 12 அடிக்கு 11 அடிங்க. இந்த பெட்ரூம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச் பாத் இருக்குது. அட்டாச் பாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 7 feet வரைக்கும் வால் டைல்ஸோட கொடுத்துருக்காங்க. பேரியர் பேனில் உங்களுக்கு ஃபிட்டிங்ஸ் வந்துடும். வெஸ்டர்ன் கிளாசெட், வால் மிக்ஸ், வாஷ் பேஷன் வந்துடும். UPVC வென்டிலேட்டர் வித் கிரில்லோட. இந்த பெட்ரூமுக்கு அப்படியே பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூமில் ஒன் சைடு UPVC விண்டோ வித் கிரில்லோட இருக்குங்க. செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது. ரெண்டுமே கவர் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸோட கவர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பெட்ரூமோட சைஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 12 அடிக்கு 10 அடி 5 இன்ச்சுங்க. கிட்டத்தட்ட 10 அடி. இப்போ வந்து நம்ம மெயின் டோருக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய செக்ஷன் ஃபுல்லாக பார்த்தோம். இப்போ கிச்சனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த மெயின் டோருக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய செக்ஷனை பார்த்துடலாம். பேசிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பெட்ரூமுக்கு வந்துட்டோம். இந்த பெட்ரூமில் ஒன் சைடு UPVC விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணியிருக்கிறாங்க. மிரரோடு இருக்குது. இந்த மாதிரி என்னோட அக்காக்கள் முடி சீக்கலாம். ஓகே, நல்லா இருக்கா? ஹேர் கட் பண்ணணும். இந்த வீடை உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி காமிச்சாச்சுங்க. இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ண இந்த வீட்டுக்கு பில்டர்னுடைய ஆஸ்கிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 6800 rupees ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா நெகோஷியபிள் அப்படின்னு சொன்னாங்க. இருங்க கால்குலேட்டர் தேடாதீங்க. சப்ஸ்கிரைபர் சொன்னாங்க, அம்மாக்கள் அப்பாக்கள் இங்கே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த வீட்டுக்கு பில்டரினுடைய ஆல் இன்க்ளூசிவ் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 84.5 lakhs. இது மட்டும் இல்லாமல் ரிஜிஸ்ட்ரேஷன் அமௌண்ட் மட்டும் தான் நீங்கள் அடிஷ்னலாக கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி எந்த அடிஷ்னல் சார்ஜஸும் இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. ப்ரைஸும் பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த வீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பில்டர் சைடில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நான் 2.5 lakhs இன்டீரியர் மட்டும் பண்ணியிருந்தேன் வசந்த். இந்த செல்ஃப் அண்ட் லாஃப்ட் கபர் மாடுலர் கிச்சனாக பண்ணியிருக்கேன் வசந்த், அதையும் கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. எந்த டவுட்ஸ் ஆனாலும் இப்போ ஸ்க்ரீனில் இருக்க டேரெக்டாக பில்டரினுடைய கான்டாக்ட் நம்பர் தான். தாராளமாக கால் பண்ணி பேசிட்டு என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சைட் விசிட் வந்து பாருங்கள். சைட் விசிட் வந்து பார்த்துட்டு உங்களோட நிறைய குறை எதாக இருந்தாலும் கீழே தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது பர்சனலாக நான் அப்கிரேட் ஆகிருக்கு. எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்கு, லீகல் கரெக்டாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடை வந்து புக் பண்ணலாம். உங்களோட சிபில் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்கள் கையில் வந்து ஒரு 16 to 20 lakhs இருந்தாலே இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொந்தமாக்கிக்க முடியும். 80% லோன் போறீங்க அப்படின்ற பட்சத்தில் நான் சொல்லிட்டு இருக்கேங்க. அதுக்கு உங்களோட சிபிலும் நல்லா இருக்கணும். அதையும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க உங்கள் வீட்டு பிள்ளையை உங்கள் குடும்பத்தில் நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். இதே மாதிரி வேற லெவல் வீடியோவில் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களோட விடைபெறுவது உங்கள் வீட்டு பிள்ளை இன்ஜினியர் வசந்த். டாடா, பை பை.